ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எனக்கு இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது வந்து மற்ற டிரைவருக்கு ரொம்ப நடக்கவே கூடாது. என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு புக்கிங் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். போயிட்டு தம்பி சாப்பிட்றதுக்கு நல்லா ஹோட்டல் நிப்பாட்டுப்பான்னாங்க. சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் நிப்பாட்டினேன். அந்த பெரிய ஹோட்டல் தான். அதில் போய் இறக்கி விட்டதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, கையில் 50 ரூபா கொடுத்துட்டு, தம்பி நீங்கள் சாப்பிட வராதப்பா, எங்கேயே சாப்பிட்டுக்கோ, வெளியே எங்கேயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னாங்க. அது எனக்கு புரியல. அது எப்படி இங்கே சாப்பிடாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்க யார்? காசு கொடுத்துட்டு தம்பி சாப்பிட்டுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த வார்த்தை வேறு. ஆனால் இவங்க என்னடான்னா, நீ இங்கே சாப்பிடாதன்றாங்க. அது என்ன அர்த்தம்? அக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க, அது என்னோட விருப்பம், நீங்கள் காசு கொடுங்க, கொடுக்காம போங்க அப்படின்ட்டேன். ஏன் ஒரு சில பேர் இந்த மாதிரி டிரைவர் இப்படி ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, எனக்கு இன்னும் புரியல. அவங்க டிரைவரையும் ஒரு ஜாதியாக பார்க்குறாங்க, எனக்கு என்னமோ தோணுது. இந்த ஜாதி இருக்க காலத்தில் டிரைவரும் ஒரு ஜாதியாக பார்க்குறாங்க போல். இப்படி இந்த உலகத்தில் இருக்காங்க. எனக்கு அதை விட்டுட்டு மற்ற ஹோட்டலில் சாப்பிட போனால் அது நினப்பு தான் வருது. எனக்கு நடந்த மாதிரி ஓட்டுநர்கள் வேற யாருக்கும் நடக்கவே கூடாது அப்படின்னு பயணி ஒருத்தங்க தனக்கு செஞ்ச ஒரு செயலை வீடியோ பதிவு மூலமா தெரிவிச்சிருக்காரு ஓட்டுநர் ஒருத்தர். இங்கே சாப்பிடாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்க யார்? காசு கொடுத்துட்டு தம்பி சாப்பிட்டுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த வார்த்தை வேறு. ஆனால் இவங்க என்னடான்னா, நீ இங்கே சாப்பிடாதன்றாங்க. அது என்ன அர்த்தம்? அக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க, அது என்னோட விருப்பம், நீங்கள் காசு கொடுங்க, கொடுக்காம போங்க அப்படின்ட்டேன். ஏன் ஒரு சில பேர் இந்த மாதிரி டிரைவர் இப்படி ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, எனக்கு இன்னும் புரியல. ஓட்டுநர்களை மனுஷங்களா பாருங்க. மனம் நொந்து வேதனையில அவர் பேசியிருந்திருக்காரு. கோவையில தனியார் டாக்ஸி ஓட்டுநர் கார்த்திக் ராஜா அப்படின்றவரு 5 நாட்களுக்கு முன்னாடி ஆர்எஸ்புரம் பகுதியிலிருந்து கிணத்துக்கிடவு போறதுக்காக பெண் வாடிக்கையாளர் ஒருத்தங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிருந்திருக்காரு. அவங்களுடைய கார் சுந்தராபுரம் பகுதியில வந்துட்டு இருக்கும் போதுதான் அங்க ஒரு ஹோட்டல்ல நிறுத்துறதுக்காக அந்த பெண் பயணி சொன்னதா கூறப்படுது. ஹோட்டல் வந்த உடனே பெண் பயணி இறங்கிட்டு 50 ரூபாய் பணத்தை ஓட்டுநர்கிட்ட கொடுத்து, இங்க சாப்பிடாதீங்க, வேற எங்கேயாச்சும் போய் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஓட்டுநர்கிட்ட அவங்க தெரிவிச்சதா அந்த வீடியோல அவர் சொல்லியிருந்திருக்காரு. ஓட்டுநர்கள் இங்க சாப்பிட்டா என்ன, நான் எங்க சாப்பிடணும் நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்திருக்காரு ஓட்டுநர். இப்படி ஒரு சில பயணிகள் ஓட்டுநர்களை மனிதர்களா பாக்குறது இல்ல, இந்த மாதிரி நடத்துறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் தன்னுடைய மனவேதனையை வெளிப்படுத்தும் விதத்துல இந்த வீடியோவை அந்த கார் ஓட்டுநர் வெளியிட்டிருக்காரு. இப்போ இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது.